ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது யூபிஐ ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஒற்றை மனிதனுக்கு எதிராக 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் இன்னைக்கு ஒரு பெரிய கச்சேரி வச்சே தீர்றது அப்படின்னு கங்கணம் கட்டி புறமோலாம் விட்டு இருக்குது. தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சர்பிடி தியாகராயர் அரங்கத்தில், சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலமான அரங்கம், அது தி நகரில் இருக்குது. அந்த அரங்கத்தில் வந்துட்டு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிறாங்க அப்படின்னாக்கா, திருவாளர் அப்படின்றது திருமாவளவன், தமிழர் எழுச்சி தலைவர், அவர் மட்டும்தான் திருமாவளவன் போட்டு, பேராசிரியர் ஜவஹர்லால், அதுக்கடுத்தது கோவை கு ராமகிருஷ்ணன், அவருடைய அமைப்பு இது. வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் துரைசாமி ஐயா இருக்கிறாங்க. அப்போ அருள்மொழி அம்மா இருக்கிறாங்க, அதியமான் இருக்கிறாரு. அப்போ நம்ம இயக்குனர் அமீர், சத்யராஜ் கூட, நடிகர் சத்யராஜ் கூட இதுக்கெல்லாம் ப்ரொமோலாம் வெளியிட்டிருக்காங்க. நீக்கு ஒரு நிகழ்ச்சி அப்படி நடக்க இருக்குது. என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, ஆரிய அடிவருடியும் திராவிட கோட்டைகளும் இதுதான் விஷயம். இன்னைக்கு ஆரிய அடிவருடியும் திராவிட கோட்டையும் என்ற பேரில் நடத்துகிறாங்க. யார் இதில் ஆரிய அடிவருடி யார் அப்படின்றது தான் இன்றைக்கி விவாதம். எல்லாம் அவங்க சொல்ல வர போகிறதெல்லாம் சீமானை தான் பேசுவாங்க, தமிழ் தேசிய கட்டமைப்பு பேசுவாங்க, நாம் தமிழர் கட்சி பேசுவாங்க. இவர்களெல்லாம் பார்ப்பன கைக்கூலிகள் அப்படின்னு பேசுவாங்க. பார்ப்பனர்கள் நூல் பிடித்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர்கள் அப்படின்னு பேச போகிறாங்க. அதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்குற பாலமாக இன்றைக்கி தமிழ் தேசியத்தில் குறிப்பாக சீமானந்தா வந்து பார்ப்பன கைக்கூலி, இதுதான் இன்றைக்கி கிட்டத்தட்ட அவங்க ஊத போகிற சங்கு இதுதான். இதில் வழக்கமாக நடிகர் சகோதரர் மதிப்புக்குரிய சத்யராஜெல்லாம் வந்து போட்டிருக்கிறார். இந்த மாதிரி இந்த திராவிட கொட்டைகள் எல்லாமே சேர்ந்து என்ன யாரை ஆரிய அடிவருடி அப்படின்றது தான் இன்றைக்கி பெரிய விவாதம். எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க எல்லாம் சேர்ந்து, இந்த திராவிட கொட்டைகள் எல்லாமே சேர்ந்து ஆரிய அடிவருடின்னு திமுகவை திட்டுறாங்களோ, திமுகவை இவ்வளோ வஞ்சம் சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஆரியத்தோட காலங்காலமாக தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கிறது திமுக தான், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடம். இந்த கோஷ்டிகள் மறைமுகமாக திராவிட கழகம் அப்படின்னு தனித்து எதிராக நின்னாலும் கூட அதிலிருந்து கிடைச்ச திராவிட முன்னேற்ற கழகம் தொடக்கத்தில் இருந்து ஆரியத்தினுடைய அடிவருடியாகத்தான் இருந்து வருகிறது. சீமான் அல்லது நாம் தமிழர் கட்சி அல்லது தமிழ் தேசியத்தில் இருக்கிற எந்த கட்டமைப்பும் எந்த காலகட்டத்திலையும் ஆரிய அடிவருடிகள் அவங்களுக்கு தூபம் போட்டுக்கிட்டு, அவங்களுக்கு கால் கழுவி விட்டுக்கிட்டு அடிவருடிகளாக இது வரைக்கும் இருந்ததே இல்லை. இது வரைக்கும் ஒரு சம்பவம் இல்லை. எந்த சுகத்தையும் அனுபவிச்சதில்லை, சொத்தை அனுபவிச்சதில்லைன்னு சொல்லுவாங்கள்ல, சொத்து சுகம் எதையுமே அனுபவிச்சதில்லை. அந்த பட்டியலில் தான் தமிழ் தேசியம் இன்றைக்கி இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திராவிடம் இந்த அடிவருடி பார்த்தீங்கன்னா, ஆரியத்தோட அடிவருடிகள், இந்த திராவிடம் தொடக்கத்தில் இருந்தே பெரியாரே வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மாநாட்டில் சொல்கிறாரு, நான் ஒரு புதிய முடிவை எடுத்திருக்கிறேன், இந்த முடிவை வந்து தோழர்களுக்கு பெரிய ஒரு கசப்பை, ஒரு இது கொடுக்கலாம், விமர்சனத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, திராவிட நாடு கோரிக்கைக்கு என்னுடைய உற்ற நண்பன் தோழர் ராஜகோபால் ஆச்சாரியா அவர்களை நான் பக்கத்துணையாகவும் வச்சுக்குவோம். அது மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் எல்லாரும் இதுக்கு துணையாக இருப்பாங்க திராவிட நாடு கோரிக்கைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் அவரை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, எனக்கு இது வரைக்கும் ஒரு நம்பிக்கையான நண்பராக ராஜகோபாலாச்சாரி இருக்கிறார். அவர் மூலமாக இந்த பார்ப்பன கட்டமைப்பு வந்து திராவிட நாடு கோரிக்கைக்கு பக்கபலமாக இருக்கும். யார் ஆரியத்தினுடைய காலடியை அடிவருடியாக இருந்து நக்கியது யார்? இதுதான் கேள்வி. இப்போ விமர்சனம் இதுதான் கேள்வி. ஏதோ வழக்கம் போல் இந்த கூட்டம் எல்லாத்துக்கும் சேர்ந்து இந்த எழுச்சி தமிழர் தோழர் திருமாவளவன், தொல்காப்பியம் எம்பி திருமாவளவன் எம்பின்னு போட்டுக்குவாங்க. ஏன்னா அதிக பலம் வச்சுக்கிட்டுக்கிறது, எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஏற்று கேள்வி கேட்கக்கூடியது தோழர் திருமாவளவனுடைய அவருடைய அந்த பெரும் படைகளாக தான் இருக்கும். இந்த கூட்டெல்லாம் அது முதுகுக்கு பின்னாடி பதுங்கிக்கும். தோழர் பெரியார் பேசிட்டாங்கன்னா அவரை உசிப்பேத்தி முன்ன விட்டு இவரும் வந்து சிலிப்பிக்கிட்டு எல்லாரையும் வந்து யார் என்னன்னு தெரியாமல் பேசுவார். அதுக்காக வேண்டியாவது இவரை திருமாவளவனை வந்து முக்கியத்துவம் கொடுத்து முதன்மைப்படுத்தி, இவர் தான் அங்கே இப்போ கதாநாயகன், மற்றவங்கள எல்லாமே சப்சூட்டு, இவர் தான் இன்றைக்கி மெயின் ஆட்டக்காரர். யார்? தோழர் திருமாவளவன். அவர்கிட்ட நான் என்ன கேட்குறேன், இல்லை அவர் கூட இருக்கக்கூடிய தோழர் பேராசிரியர் ஜவஹர்லால் இருக்கிறாரு. திராவிடர்களை விட்டுருங்க, இன்னொரு 20 பேர் பட்டியல் வருது, பெரும் பட்டியல்லாம் வருது. நடிகர் சத்யராஜ் கூட வந்து திக ஆதரவாக தான் இருக்கிறாரு, திமுக ஆதரவாக இருக்கிறாரு. அவர்கிட்ட கூட இந்த கேள்வி கேட்கலாம், நிறைய கேள்விகள். எந்தெந்த காலகட்டத்தில் ஆரியத்தினுடைய அடிவருடிகளாக திராவிடமும் திமுகவும் இருந்திருக்கிறது பார்த்தோன்னா வரலாறு முழுக்க நிறைய தடங்கள் வந்து இருக்கிறது. எந்த ஒரு காலகட்டத்திலையும் தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய யாருமே
இங்கே போய் பார்ப்பனர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டு அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்லாம் கேட்டதில்லை. பெரியார் வந்து ராஜகோபாலாச்சாரியா தான் வச்சுக்கிட்டு இருந்தார் அவருடைய நண்பனாக. அவருடைய திருமணத்துக்கும் வந்து சாட்சி கையெழுத்து போகணுன்னு கூப்பிட்ற அளவுக்கு நட்பாக இருந்தது, அடிவரடியாக இருந்தது. அவர் தானே ஒழிய இங்கே யாருமே கிடையாது. 91, 96 செல்வி ஜெயலலிதா அந்த காலகட்டத்துக்கு பிறகு 94 ஒரு அரசியல் நெருக்கடி வருகிறது. அந்த அம்மாவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக வரும்போது ஆரிய பார்ப்பன கால் பிடித்து அந்த அடிவரடியாக இருந்து தான் திமுக அந்த 96 தேர்தலில் அதிகாரத்துக்கு வந்து உட்காருது. துக்ளக் ஷோ, குருமூர்த்தி இதுக்காக சுழன்று வேலை செய்தார்கள். திமுகனுடைய ஆலோசகராகவே துக்ளக் ஷோ, பார்ப்பன துக்ளக் ஷோ அவர்கள் இருந்தார்கள். இதெல்லாம் மறுக்கவே முடியாது. கேட்டால் அந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும், அதனால் யாரோடனும் நம்ம வந்து பண்ணலாம். அவரே ஷோவே அதை எதிர்க்கிறாரு. இப்படிலாம் கதை விட்டுக்கிட்டு அந்த பார்ப்பன ஷோ அவருடைய காலை பிடிச்சி கழுவிக்கிட்டு அவருடைய அனுசரணை பெற்று தான் நீங்கள் திமுக அதிகாரத்தில் உட்காருது. இந்த வரலாறுலாம் யாருக்கும் தெரியாதுலாம் நினைக்காதீங்க. ஆரியத்தினுடைய அடிவருடி என்பது திமுகவாகத்தான் இருந்திருக்கிறது. பிறகு அப்படியே வாங்க, வாஜ்பாய் அரசில் ஒரு 5 வருஷம், அன்றைக்கி அது வந்து மைனாரிட்டி அரசு, திமுகனுடைய அனுசரணை இல்லாமல், சப்போர்ட் இல்லாமல் அந்த 5 வருஷம் நீடிச்சிருக்க முடியாது. வாஜ்பாய் பிரதமராக இருந்துக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி இவ்வளவு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது என்றால் அதற்கு கருணாநிதி தான் காரணம், திமுக தான் காரணம், இந்த அடிவருடி தான் காரணம். இந்த அடிவருடி ஒரு 5 ஆண்டு காலம் அதை ஆதரித்து பெரிய பதவிகளெல்லாம் சுகமாக வாங்கி அனுபவிச்சுக்கிட்டு இன்னும் பெரிய அளவில் வளர்வதற்கான வழிவாய்க்காலை செய்து கொடுத்ததே திமுக என்கிற ஆரிய அடிவருடித்தானே ஒழிய தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய யாருமே கிடையாது. ஏன்னா அதுக்கு பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளாராங்க இந்த கோவை குண்டுவெடிப்பு நடந்ததெல்லாம் அப்போ இஸ்லாமிய பேராசிரியர் ஜவஹர்லால் இருக்கிறார். இஸ்லாமிய தீவிரவாதி அப்படின்னு முதலாக சட்டமன்றத்துக்குள்ளாக புது பெயரை இஸ்லாமியர்களுக்கு, அதாவது தீவிரவாதம் எந்த மதம், எந்த சாதி, எந்த இனத்திலையும் இருக்கலாம். ஆனால் ஒரு இனத்தையே இஸ்லாமிய தீவிரவாதி அப்படின்னு வச்சதே ஐயா கருணாநிதி தான். பேராசிரியர் ஜவஹர்லால் எப்படி அங்கே உட்காந்துட்டு இருக்கிறார், அவருக்கு ஏதோ உருட்டுனாங்க போய் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு தனி கூட்டம் போட்டு யார் இங்கே திராவிட அடிவருடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முஸ்லீம்களுக்கு யார் அதிகமாக பாதிப்பை கொடுத்ததுன்னு ஒரு பட்டிமன்றத்தை நடத்தி துணிச்சலாக நடத்தி அதில் இவர்களெல்லாம் கூப்பிட்டு பேச வைப்பாரா? இஸ்லாமிய கைதிகள் விடுதலைக்கு இதே இந்த கூட்டம் இன்றைக்கி ஒரு 20 பேர் கொண்ட தந்தை பெரியார் திராவிட கழகம் ஒருங்கிணைத்திருக்கிற இந்த பட்டியலில் இருக்கிற இந்த 20 பேரும் இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு மேடையில் நின்று நீங்கள் எல்லாம் பேசுவீங்களா திமுகவுக்கு எதிராக? ஏன்னா வந்த உடனே 21 வந்த உடனே அவர்களை விடுதலை செய்வதாக சொன்ன திமுக அரசு பிறகு அவர் எந்த காலகட்டத்திலையும் விடுதலை செய்யவே முடியாதுன்றதுக்கு ஒரு சரத்து கொண்டு வந்து அஃபிடவிட் போட்டதே திமுக தான். தீவிரவாத வெடிமருந்து பின்னணி, தீவிரவாத பின்னணியில் இருப்பவர்களுக்கு இந்த கருணை அடிப்படையில் விடுதலை என்பது பொருந்தாதுன்னு சொல்லிட்டு அஃபிடவிட் கொடுத்ததே திமுக தான். பேராசிரியர் ஜவஹர்லால் அவர் கூட்டத்தை போட்டு நடத்தி இது கண்டிக்கக்கூடியது, திமுக இப்படி செய்தது இஸ்லாமியர்களுக்கு துரோகம் அப்படின்னு ஒரு பெரிய மாநாடு அதே இடத்துல நடத்துவாரா? இவர்களை எல்லாம் உடனே பேசுவாங்களா அவருக்காக? சரி, திருமாவளவன் தோழர் இந்த 20 பேர் இருக்காங்களே, இந்த பட்டியலில் இருக்கிற இந்த 20 பேரையும் வச்சுக்கிட்டு தோழர் சத்யராஜ் அவர்களையும் நடிகர் அமீர் அவர்களையும் அந்த மேடைக்கு கூப்பிட்டு இந்த அரசு இதுவரைக்கும் வந்ததுலேருந்து 1 ஏக்கர் கூட பஞ்சமி நிலத்தை மீட்டு கொடுக்கவில்லை. 12 லட்சம் ஏக்கர் இந்த எங்கள் மக்களுக்கு உண்டான நிலம் அதை அபகரித்து வச்சுக்கிட்டாங்க. மீட்டு கொடுப்பதற்காக சொல்கிறாங்க. நீங்கள் தான் சமூக நீதியை பேசக்கூடிய கட்சி திமுக எங்களுக்கு மீட்டு கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பெரிய மாநாட்டை இவர்களெல்லாம் ஒரே மேடையில் நடத்தி முடித்தாங்கன்னா உண்மையிலே நீங்கள் தான் சரியான அரசியல்வாதி. நீங்கள் தான் உண்மையிலே தோழர் திருமாவளவன் அதை செய்வாரா? அவர்களுடைய பிரச்சனை பெரியாரை காப்பாற்ற வேண்டும், பெரியாருடைய இது வந்து ஆட்டங்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, நான் அப்படி கூட சொல்லலை. அந்த கொள்கை நீர்த்து போயிருக்குது, அது போலியாக நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீர்கள், அவ்வளோதான். சொன்னதில் பாதிக்கு மேலே வந்து ஸ்டிக்கர் பிம்மம் வந்து போலி பிம்மம், இதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கே உங்களால் பொறுத்துக்க முடியலைன்னா ஒரு 12 லட்சம் ஏக்கர் விஷயத்தை எடுத்து அபகரித்து வச்சுட்டு இருக்கிற இந்த கும்பல் யார் மீட்டு தரணும்? அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசு திமுக மீட்டு தருவதற்கான ஒரு மாநாடு தோழர் திருமாவளவன் கூட்டி இதில் இருக்கக்கூடிய அத்தனை கருஞ்சட்டை தோழர்களும் அந்த மேடையில் சீமானுக்கு அந்த மேடையில் திமுகவை எதிர்த்து பேசிடுவார்களா? பேச வைக்கணும் அப்படி இருந்தால். ஆனால் இவர்களுடைய இந்த பெரியாரிசம்ங்கிறத காப்பாற்றிக்கிறதுக்காக தோழர் போய் தியாகம் பண்ணணும். திருமாவளவன் முன்னே நிற்கணும். ஒடுக்கப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லக்கூடிய திராவிடம் வச்ச பேர் தாழ்த்தப்பட்ட மக்கள், அந்த அட்டவணை பிரிவு மக்கள் எல்லாருமே அதுக்கு துணையாக நிற்கணும் திருமாவளவன் கூட சேர்ந்து.
ஆனால் அவர்கள் பஞ்சமி நில மீட்பு போராட்டத்தை நடத்த மாட்டாங்க. ஒரு நல்ல மானமுள்ள மனிதர்களாக இருந்தாங்கன்னா, தோழர் நீங்கள் இந்த ஒரு போராட்டத்தை நடத்துங்க, திமுக அரசு தான் செய்திருக்குன்னு நம்ம நம்பணும். ஆனால் இவர்கள் செய்யலை, இந்த இனத்துக்கு துரோகம் செய்துட்டு இருக்குது திமுக அரசு, அதனால் போராட்டம் பண்ணுங்க, நான் வரேன்னு இவர்களாவது சொல்லியிருக்கணும். ஏன்னா சமூக நீதி தலையிலேயே வச்சு சுற்றிட்டு இருக்கிறது இவங்க தானே. ஐயா நடிகர் சத்யராஜுக்கு தெரியாதான்னு அதெல்லாம்? சமூக நீதியை தலைமையில வச்சுக்கிட்டே சுற்றிட்டு இருக்கிற கும்பல் இது. எப்படி இருந்தாலும் இது அநீதி, வாங்க தோழர் நம்ம ஒரு போராட்டத்தை நடத்துவோம். செய்திருக்கலாம், ஏன் செய்யலை? யார் இங்கே ஆரியத்தினுடைய அடிவருடிகள்? இந்த திராவிட கொட்டைகள் எல்லாருமே, உதிரி கொட்டைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து யாரை சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த தமிழ் தேசியம் பேசிட்டு வரக்கூடிய சீமான், இந்த கட்சி இங்கே இருக்கக்கூடாது இப்போதைக்கு. ஏன்னா ஒரு அடிவருடி, காலம் முழுக்க அடிவருடியாக இருந்துக்கிட்டு சுகத்தை அனுபவிச்சுட்டு, கோவை குண்டு வெடிப்புக்கு பிறகு இஸ்லாமியர்களை இப்படி படுத்தி எடுத்துட்டு, அதுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் மிக பெரும் மூத்த தலைவர் ஐயா நல்லக்கண்ணுவை தோற்கடிக்கிற துரோகத்தை செய்தது யார்? ஆரிய அடிவருடி வேலை செய்துக்கிட்டு பார்ப்பன பாஜகவை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கால் பிடிச்சி வேலை செய்து திமுக. இப்போ இவங்க 20 பேரும் சேர்ந்து யாரை எதிர்க்கிறாங்கன்னா திமுகவை தான் எதிர்க்கிறாங்க. இவ்வளவும் அடிவருடித்தனம் பண்ணதே திமுக தான். எச் ராஜாவுக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் எந்த பக்கத்தில் இருக்கும், எந்த மூலையில் இருக்கும், அவர்லாம் ஒரு வார்டில் நின்னா கூட வெற்றி பெற முடியுமா? அவர் கோச்சிக்கிறத பார்த்துட்டு அவர் கோச்சிக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை, நீ நில்லுங்க, ஜெயிச்சு காட்டுங்க. இப்படி தான் பாஜகனுடைய நிலைமை. அதை கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் 4 பேர்கிட்ட கொண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ளாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள்னு 67க்கு பிறகு இந்த முறையை செய்து காட்டினது திமுகவா இல்லை தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியா? சொல்லுங்கள். யார் இப்போ ஆரிய அடிவருடி தெரியுதுங்களா? நல்லா இதெல்லாம் பேசுவீங்களா நீங்கள்? நீங்கள் காலகாலமாக அவங்கக்கிட்ட சலுகைகளை அனுபவிச்சுக்கிட்டு அவங்களுக்கான எல்லா வேலையும் செய்துக்கிட்டு இப்போ கூட பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை மேற்பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிற வேலையை செய்துட்டு இருக்கிற இந்துத்துவ அந்த அரசு, திமுக அரசு. ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன், குற்றாலத்தில் இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான பள்ளிக்கூடத்தில் அந்த பள்ளியில் ஹிந்தி பாடம் நடத்தப்படுகிறது. நீங்கள் ஆரியத்தினுடைய அடிவருடியாக இருக்கிறீங்களா இல்லையா? சொல்லுங்கள். நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, இன்ன வரைக்கும் நடத்திட்டு இருக்கீங்க. அப்போ இதுக்கு யாரை நீங்கள் சொல்ல வரீங்க? காலம் முழுக்க நீங்கள் அனுபவிச்சுட்டு போகிறது ஆரியத்தோட கை கோத்துக்கிட்டு சுகத்தை. அதுக்கு பிறகு 67 தேர்தல் வந்த உடனே முதலாக நீங்கள் எடுத்த உடனே அதே பார்ப்பன ஆரிய அடிவருடி ராஜாஜி காலை பிடிச்சிக்கிட்டு அவர் தோல் மேலே போட்டு சட்டமன்றத்தில் ஜெயிச்சு நீங்கள் முதலமைச்சர் ஆனீங்களா இல்லையா? திமுக அடிவருடியா அல்லது இங்கே நாம் தமிழர் கட்சி அடிவருடியா இல்லை வேறு ஏதாவது தமிழ் தேசிய அரசியல் கட்சி அடிவருடிங்களா? இதை தான் இப்போ நம்ம கேட்குற கேள்வி. அதுக்கு பிறகு 71 வாங்க, அதுக்கு முன்னாடி 65 இந்திய எதிர்ப்பு போர், ஒரு 400க்கு மேற்பட்டவர்களை கொடூரமாக நீங்கள் கொலை செய்து போட்டு செய்தது ஆரிய பார்ப்பன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சி. அதுக்கு பிறகு வந்தோடனே ஆரிய பார்ப்பனன்னு சொல்கிற இந்திரா காந்தி கூட உடனே ஒட்டு உறவை வச்சுக்கிட்டு அதிகாரத்துக்கு வரணும்னு வந்த வேலையை செஞ்சது திமுகவா இல்லை வேறு எந்த கட்சியா? சொல்லுங்கள். 71 நீங்கள் காங்கிரஸ், அந்த ஆரிய பார்ப்பன இந்திரா காந்தி, அது பார்ப்பன குடும்பம் தான், ஆரிய தலைமை தான். அது மிதவாதம், பாஜக கொஞ்சம் தீவிரவாதம், ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. நீங்கள் பல முறை நீங்கள் பேசியிருக்கீங்க பல மேடைகள், அதைத்தான் நான் சொல்ல வரேன். அந்த ஆரிய பார்ப்பன இந்திரா காந்தியினுடைய உறவு பிடிச்சிக்கிட்டு 71 நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தீங்களா இல்லையா? நாம் தமிழர் கட்சி அதெல்லாம் செய்தது. காலம் முழுக்க அனுபவிச்சுக்கிட்டு எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே மாறுது. வந்த உடனே திரும்பவும் 5 வருஷம் இருந்துட்ட உடனே 2004 அப்படியே அடுத்த நாள் பொழுது விடிஞ்சோன்னு அது இந்துத்துவா கட்சின்ற முத்திரவை குத்திட்டு நேராக காங்கிரஸுக்கு மாறினீங்க. காங்கிரஸ் ராகுல் காந்தி யார்? நான் ஒரு கவுல் பார்ப்பனன் அப்படின்னு சொல்லிட்டு பனினை தூக்கிட்டு பூணில் எடுத்து காட்டின அந்த ராகுல் காந்தி ஆரிய பார்ப்பன அடிவருடியாக 10 ஆண்டுகள் நீங்கள் மத்தியில் இருந்துக்கிட்டு பெரும் ஊழல் குற்றச்சாட்டில் நீங்கள் சிக்கினீங்களா இல்லையா? திமுக தோழர்கள் அதைத்தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி இதெல்லாம் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். காலங்காலமாக திமுக ஆரியத்தோடு எவ்வளோ சுகமாக அனுபவிச்சுக்கிட்டு இருந்தது. ஆனால் இந்த பக்கம் பாப்பான்னு அவனை மட்டம் தட்டிக்கிட்டு அந்த பக்கத்தில் அவனை எல்லா விதமான சலுகைகளையும் செய்துட்டு அவங்க மூலமாக ஒரு ஆதரவை பெற்றுக்கிட்டு அதிகாரத்துக்கு வரக்கூடிய எல்லா வேலையும் செய்தது இவர்கள் தான். இவர்கள் ஆரிய அடிவருடிகளும் திராவிட கோட்டைகளும். திராவிட கோட்டைகள்னு இந்த திராவிட கொட்டைகள் உருண்டு போன கொட்டைகள்லாம் சேர்ந்து ஒரு மாங்க. இதுதான் இன்னைக்கு
நீங்கள் நாட்டில் எவ்வளோ விஷயம் ஊழல் முறைகேடு கட்டுக்கடங்காமல் இருக்குது, சட்டம் ஒழுங்கு கட்டுக்கடமாக இருக்குது, போதை கலாச்சாரம் தெருவுக்கு தெரு தலைவிரிச்சு ஆடுது. இதையெல்லாம் பார்த்து கொதிக்க வேண்டிய நீங்கள் இப்படி ஒரு தலைப்பில் தூக்கிட்டு வந்து மாநாடு போடுவது வெக்கமாக இல்லையா? இந்துத்துவா கோஷ்டி கோயில் குளம்னு சுற்றிக்கிட்டே அரசியல் நடத்திட்டு இருக்கோம் எச் ராஜா. நீங்கள் இந்த பெரியார்ன்ற சிண்டை பிடிச்சிக்கிட்டே அரசியல் நடத்திட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வேறுபாடு? 2 பேரும் ஒன்றாவே இருக்கிறீங்க. நீங்கள் 2 பேரும் ஒரே ரகம்தான். அது காவி சட்டை, நீங்கள் கருப்பு சட்டை, வேற எதுவும் இல்லை. இதை பார்த்துட்டு இன்றைக்கி குமுறுனாலும் குமுறுவீங்க நீங்கள். உங்கள் 2 பேருக்கும் வேறு இல்லை. அவள் கோயிலை பாரு, திருப்பரங்குன்றம் கோயில்னு எச் ராஜா ஒன்று பாஜகலாம் பிடிச்சிட்டு அதையே ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க கரகம். நீங்கள் பெரியார் கோட்டை அப்படின்னு இந்த உதிரி கொட்டைகள்லாம் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டு. இதை தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளார சட்டம் ஒழுங்கு மிக மிக கேவலமாக இருக்குது. எந்த ஒரு ஆட்சியிலும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு மோசமாகலை. நினச்சா வெட்டு குத்து, போதை போதை போதை, தெருவெல்லாம் போதை. அதிகமாக போக்சோ வழக்கு, பாலியல் வழக்கு இங்கே தான் தமிழ்நாட்டில் காரிச்சு இப்போது இந்தியா முழுக்க சேர்ந்து. நீங்கள் ஒரு பெரிய பாரம்பரியத்தில் வந்ததுன்னு சொல்லிக்கிறீங்க, பண்பாட்டில் வளர்ந்ததுன்னு சொல்லிக்கிறீங்க, இது பெரியார் மண்ணுன்னு சொல்லிக்கிறீங்க. பெரியார் மண்ணில் தான் பெண்களுக்கான எதிரான குற்றச்சாட்டு முதலிடத்தில் இருக்குது, பாலியல் வழக்கு முதலிடத்தில் இருக்கிறது. எவ்வளோ கேவலமான ஒரு அரசு இருக்குது. 20,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் போதையாலேயே தற்கொலை பண்ணிகிட்டு இருக்கிறதா ஆளுநரே அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. அது இல்லைன்னா நேரம் நீங்கள் ஆளுநர் மேலே ஒரு வழக்கு போட்டுக்கணும். எங்கள் மாநிலத்தின் மேலே அவதூறு சொல்கிறார் அப்படின்னு ஒரு வழக்கு நேரம் போட்டிருக்கணும். ஏன் போடலை சொல்லுங்கள்? இவ்வளவு மோசமாக இருக்குது. இதை பற்றிலாம் நீங்கள் மாநாடு நடத்த மாட்டீங்க. உதவாததுக்கு பெரியார் கோட்டை, இது கோட்டையாக இருந்தானா கொட்டையாக இருந்தானா உங்களுக்கு என்ன? அதான் தெரு முழுக்க நாறுது. எங்கே பார்த்தாலும் போதை கலாச்சாரம், சாராயம் எங்கே பார்த்தாலும் நடந்துட்டுருக்குது. இவ்வளோ பேர் கள்ளக்குறிச்சியில் செத்ததுக்கே நீங்கள் தலை குனிஞ்சிருக்கணும். எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு இந்துத்துவா உள்ள நுழைஞ்சிக்கிறது, ஆரியத்தினுடைய அடிவரடி சீமான், அதற்கு எதிராக தோழர்கள் ஒரு மாநாடு போடலாம். வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? சொத்து வரி ஏற்றிட்டாங்க, மின்சார வரி ஏற்றிருக்கிறாங்க. ஏற்றக்கூடாதுன்னு இதே திமுக தான் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது போராட்டம் பண்ணது. ஆனால் இப்போ கண்ணுக்கு தெரியாமல் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. சென்னைக்குள்ளே ப்ராஜெக்ட் 4000 கோடின்னு சொன்னீங்க, 5000 கோடின்னீங்க, 6000 கோடின்னீங்க. எங்கடா தெருவை காணோன்னா தெருவை தேடிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் எதிர்த்து மாநாடு நடத்தியிருக்கணுமா இல்லையா? நீங்கள் இந்த கோட்டையை பிடிச்சிருந்தா நீங்கள் தொங்கிட்டு இருப்பீங்களோ? பெரியார் கோட்டையில் தானே மேலே இந்த வேங்கை வயல் தண்ணி தொட்டி வந்தது. வெக்கமால யாராவது இப்படி கிளர்ந்து எழுந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துனீங்களா? இந்த ஒரு மாநாட்டை திருமாவளவன் நடத்த வேண்டும். வேங்கை வயல் அவர் தான் சொன்னார், இது அநீதி, சிபிஐ விசாரணை வேணும். யார் பாதிக்கப்பட்டார்களோ அந்த பாதிக்கப்பட்ட அட்டவணை பிரிவு மக்களையே திமுக அரசு குற்றவாளியாக மாற்றிருக்கிறது. திருமாவளவன் அவர்கள் சொன்னது. நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்கக்கூடிய அவசியத்துக்கு வந்திருக்கோன்னு சொன்னீங்கல்ல. அந்த வேங்கை வயலுக்கு நீங்கள் இப்படி ஒரு கூட்டம் போட்டு இதில் வரக்கூடிய இந்த யோக்கிய மனிதர்கள் இத்தனை பேர் பட்டியலில் பார்க்குறீங்கள, இந்த யோக்கிய மனிதர்கள் அத்தனை பேரும் ஒன்றா நிற்க வச்சு வாங்க தோழதுக்கு பேசுவோம், 2-3 போராட்டம் நடத்துவோம். அநீதி நடக்கிறது, இந்த திமுக அரசு சரியாக விசாரிக்கலை, சிபிசிஐடின்னு போட்டுட்டு எந்த மக்கள் தண்ணியை குடித்து பாதிக்கப்பட்டானோ தண்ணி, அந்த தண்ணியை மழை தண்ணியை, அந்த தண்ணியை குடித்து பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளியாக இந்த அரசு சித்தரிக்கிறது. பேசுனீங்கல்ல, அதுக்கேற்ற ஒரு மாநாடு நீங்கள் போடுங்க. இவங்கெல்லாம் உங்கள் மேடையில் உட்காந்துட்டாங்கனாக்கா பிறகு நான் சொல்லலாம். உங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் திருமாவளவன் தோழர் அவர்களே. நீங்கள் நம்பிக்கொண்டிருந்த அட்டவணை பிரிவு மக்களுடைய ஓட்டு உங்கள் களம் மாறி கைவிட்டு போயிட்டுருக்குது. அந்த மக்களும் கை விடுறாங்க, இந்த கூட்டமும் உங்களை கை விட்டுட்டு போயிடும். நீங்கள் வேணால் பாருங்கள். உங்களை பயன்படுத்துகிறாங்க. இந்த திராவிட கொட்டைக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? முதல்ல சொல்லுங்கள். வேங்கை வயலுக்கு உங்களால் நீதி வாங்க முடியுதா? அரசு ஊழியர்களில் இடஒதுக்கீடு நீங்கள் தான் வழக்கு போட்டீங்க, அதன்படி நடத்தலை. இதில் இடஒதுக்கீடுலாம் பின்பற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிடவிட் போட்டது திமுக அரசு. ஒரு போராட்டம் பண்ணியிருக்கீங்களா? இத்தனை பேரும் கூப்பிட்டு தோழர், இது பெரியார் மண், சமூக நீதி இங்கே கைவிட்டு போயிடக்கூடாது, இப்படி அரசு வழக்கறிஞர்களை இடஒதுக்கீடை பின்பற்றணும், பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு பெண்களுக்கு வரணும் அரசு வழக்கறிஞரா அப்படின்றதுக்கு இருக்குது. இது தணிக்கை செய்யப்பட்ட பணம் தான் இதுக்குள்ளார இவங்களுக்கு சம்பளமாக கொடுக்கப்படுது. அதனால் உச்சநீதிமன்றத்துடைய மேற்கோள் என்னென்னா, தீர்ப்பு என்னென்னா, இது முறைப்படி இன்டர்வியூ வச்சு எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நடைமுறைப்படுத்தாமல் திமுக அரசு செயல்படுகிறது. நான் அதிமுக ஆட்சியில் வழக்கு போட்டப்போ திமுக கூட சேர்ந்து விசில் அடிச்சுது. திமுக வந்த உடனே இதை செயல்படுத்தலை, இது ஒரு அநீதி, வாங்க தோழர் ஒரு மாநாடு போடுவோம். செய்திருக்கணும் இல்லமா? இல்லை திருமாவளவன் தோழர் இப்போ கூட ஒன்று கெட்டு போகலை. இதை கண்டித்து ஒரு மாநாடு, இத்தனை பேர் உங்கள் கூட ஒன்றா நிற்கிறாங்களா? நான் சவால் விட்டு சொல்கிறேன். நீங்கள் இந்த பஞ்சம நில மீட்புக்கும் அரசு வழக்கறிஞர்களில் இடஒதுக்கீடு பின்பற்றாத திமுக அரசுக்கும் எதிராக ஒரு மாநாடு, திமுக அரசுக்கு எதிரான கூட மாநாடு வேணாம், இதை எதிர்த்து ஒரு மாநாடு. இவர்கள் இல்லாத நீங்கள் அவங்க மேடைக்கு போகிறீங்கள, உங்களை கூப்பிட்டு பயன்படுத்துகிறாங்கல்ல,
நீங்கள் பயன்படுறீங்கல்ல. தலித் மக்களை வந்து கொடி பிடிக்கும், கோஷம் போடுறதுக்கும், கூட்டம் சேர்க்கறதுக்கும் பயன்படுத்துறீங்கல்ல. உங்கள் பிரச்சனைக்கு இவங்கெல்லாம் வருவாங்களா? ஒரு முறை கூப்பிடுங்க, பேசுங்க. யாருங்க ஆரிய அடிவரடி கைக்கூலி சொல்லுங்கள். காலம் முழுக்க திமுக அடிவரடியாக இருக்கிறது, திமுக கைக்கூலியாக இருக்கிறது. நீங்கள் வந்து கால் நைக்கியாக இருந்துகிட்டு இருக்கீங்க. பிரிட்டிஷ் சுதந்திர போராட்டத்தில் நடக்குது. பிரிட்டிஷ் ராணி ஆர்எஸ்எஸ் வந்து வரவேற்குது, பட்டு கம்பளம் வச்சு வரவேற்குதுங்க. நீங்கள் வந்து பிரிட்டிஷ் ராணியின் மகாகணம் புரிஞ்சு பிரிட்டிஷ் ராணியின் காலடியில் கீழே நாங்கள் இருக்க விரும்புகிறோம், சுதந்திரம் கொடுத்துடாதீங்கன்னு பெரியார். 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்? உங்கள் 2 பேருக்கும், ஆர்எஸ்எஸுக்கும் தீகாவுக்கும் சொல்லுங்கள். அது காவி, இது கருப்பு, ரெண்டும் ஒரே சிந்தனை தான். அவன் பிரிட்டிஷ் ராணியை அவங்களும் வரவேற்கிறான், இவரும் காலை பிடிக்கிறார். அம்மா நீங்கள் சுதந்திரம் கொடுத்துடாதீங்க கேட்டால் பார்ப்பன இதை நாங்கள் வந்து அதுக்காக அது கீழே பார்ப்பனர்கள்ட்ட ஒப்படைக்கிற சுதந்திரம் வேணாம், அதனால் நாங்கள் இந்த சுதந்திரம். ஏன் பார்ப்பனர்கிட்ட ஒப்படைச்ச சுதந்திரத்தில் நீங்கள் இவ்வளோ அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு இவ்வளோ சுகத்தை அனுபவிச்சிட்டிங்களே, எப்படி அது சொல்லுங்கள்? அதே பார்ப்பன கைக்கூலிகளை கூட வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அடிவரடிகளாக இருந்துக்கிட்டு இன்ன வரைக்கும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஊபியில் கூட இல்லை, கோமடம் ஆரம்பித்தது நீங்கள், எல்லா பள்ளிக்கூடத்துலையும் இந்தியை கொண்டு வந்தது நீங்கள், தமிழை வந்து ஒழிச்சது நீங்கள், எல்லாமும் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா ஆரிய திட்டங்கள் என்னென்ன இருக்குதோ அத்தனை செயல்படுத்திட்டு இருக்கிறது நீங்கள். அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது. சீமானுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? அவர் எப்படி அடிவரடியாக இருக்க முடியும்? தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சொல்கிறேன். இன்றைக்கி மாநாட்டில் நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு தெரியாது. சீமானை சொல்லுவீர்களா இல்லை வேறு எதனா புதுசாக கண்டுபிடிச்சி சொல்லுவீங்களா தெரியாது. ஒருவேளை தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய இவர்கள் தான் ஆரிய பார்ப்பன அடிவரடிகள் அப்படின்னா 100க்கு 100 அந்த வேலையை செய்வது திமுக தான். நீங்கள் திமுகவுக்கு எதிராக தான் அந்த மாநாட்டை நடத்தணும், திமுகவை தான் நீங்கள் பேசணும். இந்த நிமிடம் வரை ஆரிய அடிவரடியாகத்தான் திமுக இருக்கிறது. என்ன அனைத்து கோயில்களிலும் அர்ச்சனைகள் எல்லாம் அனைத்து சமூகமும் அர்ச்சகர் ஆகலான்னு சொன்னீங்க. பட்டியல் சாதி அட்டவணை பிரிவு, உங்கள் பெரியார் சொல்கிற மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள் எந்த பெரிய கோயிலில் அர்ச்சகராக இருக்கான்னு ஒரு புள்ளி விவரத்தை போட்டு இந்த மேடையில் இந்த கருஞ்சட்டை தோழர்களை வச்சுன்னு தோழர் திருமாவளவன் கேட்டுட்டோம். இவர் கேட்கணும், திருமாவளவன் தோழர் நீங்கள் எல்லாம் வரீங்க, என்னை கூப்பிடுறீங்க, என்னை நிறுத்துறீங்க முன்னாடி, இப்போ நான் அந்த மாநாட்டுக்கு வந்துட்டேன், இந்த அனைத்து கோயில்களும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்றதுக்காக வரப்ப எந்தெந்த பெரிய கோயில், பிரசித்தி பெற்ற பெரிய கோயிலில் எந்த தாழ்த்தப்பட்ட அர்ச்சகர் இருக்கிறார், கொஞ்சம் பட்டியல் கொடுங்கன்னு இவர் கேட்கட்டும். திருமாவளவன் யாராவது கூட இருக்கிற ஒருத்தராவது பேசட்டும். ஏன்னா கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து இது பெரியார் கோட்டை, இது அந்த கோட்டை, இது பெரியார் மண் சொல்லு. பருத்தி கொட்டையை அங்கே வித்துட்டுக்குதுங்க. எதுக்கெடுத்தாலும் பெரியார் கோட்டை அப்படின்னு இந்த உதிரி கோட்டைகள்லாம் கத்துது. இதுக்கு வந்து திரைப்பட நடிகர்களுடைய ப்ரொமோஷனும் பயன்படுது. நடிகர் சத்யராஜ் அவர்கள் மதிப்புக்குரியவர், நான் அவரை தப்பாலாம் சொல்லலை, இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கிறேன். பஞ்சமி நிலத்துக்கு நீங்கள் ஒரு முறை திருமாவளவனை கூப்பிட்டுட்டு மேடைக்கு வாங்க. அரசு வழக்கறிஞர்களை இடஒதுக்கீடு பின்பற்றாத இந்த திமுக அரசுக்கு எதிராக நீங்கள் ஒரு முறை வாங்க. ஏன்னா அதெல்லாம் ஆரியத்தனம், அந்த ஆரியத்தினுடைய புத்தியை திமுக செய்கிறதுன்னு மேடைக்கு வாங்க. நீங்கள் ஒரு மீட்டிங் போட்டு நடத்துங்க. இப்போ வரைக்கும் எவ்வளோ எதிர் வேலைகளை செய்துட்டுருக்கு திமுக. இந்துத்துவா அதிகமாக விதைச்சிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டில். இந்த 21க்கு பிறகு எக்கச்சக்கமாக இந்துத்துவா கேட்டால் நாங்கள் 99% நாங்கள் வந்து இந்துத்துவான்னு சொல்லக்கூடிய திமுக அரசை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க சொல்லுங்கள். இதெல்லாம் வந்துட்டு மடைமாற்றக்கூடிய வேலை, மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இந்த சமூகத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய பெரிய அழுக்கு, பச்சை துரோகம். மக்கள் ஒரு விஷயத்துக்கும் போராடிட்டு இருக்கிறாங்க. இத்தனை யோக்கியர்களும் ஒன்றா சேர்ந்து இந்த அரசு ஊழியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்களே, தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக இந்த ஒரு மேடையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா? இந்த கூட்டத்தை நீங்கள் பேச முடியுமா சொல்லு. என்ன பெரியார் கோட்டை உங்களுக்கு அப்புறம் வந்துடுதுங்க சொல்லுங்கள். பெரியார் கோட்டைன்னா இதுதான் பெரியார் கோட்டையா உங்களுக்கு? இவ்வளவு அரசு ஊழியர்களும் போராடிட்டு இருக்கிறாங்க, தூய்மை பணியாளர்கள் சாக்கடையில் இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் இந்த மேடையில் இத்தனை பேர் நின்றுட்டு வாங்க இவர்களோடு நம்ம நிற்பணும், இத்தனை பேரும் கூட்டிகிட்டு போய் நிற்கிறீங்களா ஒன்றா? அதையெல்லாம் பேச மாட்டோம். ஊழலை பேச மாட்டோம். அமைச்சர் நேருக்கு 3வது முறையாக இடி கடிதம் கொடுத்துருக்குது. ஒரு துறையில் மட்டுமே கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்குன்னு எவிடன்ஸோட கொடுத்து புகார் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க, ஒரு புகாரை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்குது. இப்படி பல அமைச்சர்களோட கதை இருக்குது. குறுகிய காலத்துக்குள்ளே அதிக கடன் வாங்கின அரசு இந்த அரசு அப்படின்றது இருக்குது. இதுக்கு எதிராக நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்க, விழிப்புணர்வு ஏற்படுத்த மாட்டீங்க. கேட்டால் அது பெரியார் கோட்டை, இந்த பெரியார் கோட்டையில் வந்துட்டு இந்துத்துவா ஓட்ட போட போதுதான். வாங்க தோழர் இதுக்கெல்லாம் போய் நம்ம நின்று அணை கட்டி நிற்போம். அணை கட்டி நின்றுட்டு அப்புறம் அதே ஆரியத்தினுடைய காலை பிடிச்சிட்டு நம்ம அதிகாரத்துக்கு போயிடுவோம். யாரை ஏமாத்திட்டுக்கிறீங்க காலங்காலமாக? என்ன அரசியல் இது?
இத்தனை பேர் இன்றைக்கி நடத்துகிற இந்த புண்ணியவான்கள், இவ்வளோ பெரிய பெரிய மனிதர்கள் அத்தனை பேருமே சேர்ந்து இந்த அரசு ஊழியர்களுக்காக ஒரு மாநாடு நீங்கள் போட்டிருப்பீங்களா? அநீதியை சட்டம் ஒழுங்கு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்குன்னு இந்த கூட்டத்தை நடத்திருக்கீங்களா? ஆர்எஸ்எஸ் என்ன செய்கிறது? அதுதான், அவன் கோயிலை பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருப்பான், கோயிலுக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருப்பான். நீங்களும் வந்துட்டு இந்த பெரியார் கோட்டைன்றதுக்காக போராட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வார்த்தையை தவிர இந்த மக்கள் இங்கே இருக்கிறாங்க, இப்படி அல்லல் பட்டிருக்காங்க. இந்த மக்களுக்கு இந்த அரசு இவ்வளோ பெரிய அநீதியை செய்கிறது. இந்த அநீதிக்கு எதிராக இந்த மாநாட்டை நம்ம போடணும் ஒரு முறை நீங்கள் போட்டிருக்கீங்களா? தொலைச்சிருக்கீங்களா? ஆர்எஸ்எஸ் என்ன செய்து அதனுடைய அடுத்த வருஷம் தான் நீங்கள் செய்துட்டு இருக்கிறீங்க. என்ன உங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம்? இதுக்கு இவ்வளோ பெரிய கும்பலை கூடிக்கிட்டு பேசணும். இது ஆரிய அடிவருடிகளும் திராவிட கோட்டைகளும் சொல்லு. இந்த திராவிட கோட்டை இவ்வளோ நாசமாயிட்டு இருக்குது. இந்த திராவிட கோட்டைக்குள்ளே தான் இந்த அரசு ஊழியர்கள் இத்தனை பேர் இருக்காங்க. ஒரு ஆசிரியர் வந்து அங்கே இறந்து போயிட்டார். ஏன்னு கேட்க துப்பு இல்லை. இந்த 20 பேர் அந்த மேடை போட்டு பேசுங்களேன். அரசு ஊழியர்கள் இந்த மண்ணில் தானே இருக்கிறாங்க, உங்கள் பெரியார் கோட்டைக்குள்ளே தானே இருக்கிறாங்க. பெரியார் கோட்டைக்குள்ளே தானே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. பெரியார் கோட்டைக்குள்ளே தானே இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு. பெரியார் கோட்டைக்குள்ளே தானே 5 லட்சம் கோடி ஒரே இந்த 3 ஆண்டு 4 ஆண்டு ஆட்சிக்குள்ளே கடன் வாங்கியிருக்கிறாங்க. பெரியார் கோட்டைக்குள்ளே தானே வேங்கவேல் தொட்டில் மலத்தை கலந்தான். பெரியார் கோட்டைக்குள்ளே தானே திரௌபதி கோயிலை சீல் வச்சு போட்டது. இதுதான் பெரியார் மண். பெரியார் கோட்டைகளில் இவ்வளவு ஓட்டைகள் இருக்குது. இதுக்கு எதிராக இந்த மேடை ஒரு முறை கூட நீங்கள் கூட்டலை. உடனே சீமானை ஏன்னா மடமாத்துறீங்க. மக்களை எல்லாம் நீங்கள் எல்லாம் சேர்ந்து பேச ஆரம்பிச்சோன்னே சீமானை பார்ப்பார்கள். சீமான் தானே இப்போ வந்துட்டு மோடி கூட பின்வாசல் வழியை புரோக்கர் வேலை பண்ணிக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா வேலையும் சேர்ந்துட்டு பரந்தூரில் நிலத்தெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இந்த திட்டம் நடந்தே தீரும். எதிர்கட்சியாக இருக்கும் நடக்கவே கூடாது, ஆளுங்கட்சியாக வந்துட்டால் நடந்தே தீரும். திரும்ப பழைய மாதிரி எதிர்கட்சியாக வந்துட்டால் நடக்கவே விட மாட்டோம் சொன்னது நீங்கள். பரந்தூர் விமான நிலையம் அனுமதிக்கு இல்லை, 8 வழிச்சாலை அனுமதி இல்லை, இது அனுமதிக்க மாட்டோம், அது அனுமதிக்க மாட்டோம், மின்சார கட்டணம் ஏற்ற எல்லாத்துக்கும் முடியாதுன்னு போராட்டம் நடத்தின நீங்கள் இன்றைக்கி எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. யார் ஆரியத்தினுடைய அடிவருடி சொல்லுங்கள். மோடிக்கு அடிவருடியாக இருப்பது இங்கே யார்? சீமானா அல்லது நீங்களா? நீங்கள் 20 பேர் இந்த இப்படி ஒரு மாநாட்டு நடத்தினா உண்மையிலே திமுகவுக்கு எதிராகத்தான் நடத்த வேண்டுமே ஒழிய தமிழ் தேசியத்தின் பக்கம் நீங்கள் திரும்புறதுக்கு அருகதை கூட உங்களுக்கு இல்லை, யோக்கியதை கூட இல்லை. எனக்கும் இங்கே இவங்க தமிழ் தேசியெல்லாம் எனக்கு எதுவும் தூக்கி கொடுக்கல. நான் ஒன்றும் அதில் அதிகாரத்தில் வாங்கிட்டு ப்ரொமோஷன் வாங்கிட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்க போகிறதில்ல. எந்த ஒரு அனுகூலமும் நமக்கு இல்லை. ஆனால் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நீங்கள் இத்தனை பேர் கப்பம் கட்டின்னு சுற்றுறீங்க? என்ன காரணம்னா மடமாத்துற வேலையை நீங்கள் செய்கிறீங்க. இந்த மக்கள் இதை பேசணுன்னு எல்லாம் இங்கே தான் திரும்புவாங்க. இவ்வளோ பேர் சேர்ந்து பேசுகிறாங்களே என்ன வச்சு இது ஒரு 10 நாள் ஓடிட்டுங்க. நீங்கள் வேறு ஒரு விஷயத்தை உருட்டிட்டு போவீங்க. உங்கள் நோக்கம் என்னென்னா ஏதாவது ஒன்று செய்து இது மடையை மாற்றணுங்க. குறிப்பாக இப்போ இதை பற்றியே 2 நாள் பேசிக்கிட்டு இருக்கணும், 3 நாள் பேசிகிட்டு இருக்கணும். இப்போ பிரதமர் வேறு வரார். பிரதமர் வருகையே மடம் மாற்றுறதுக்கு இதுவும் ஒரு யுத்தி அப்படின்னு நீங்கள் பேசிக்கிறீங்க. ஆனால் அந்த பக்கம் பின்வாசல் வழியாக ரகசியமாக பேசிக்கிறது, இந்த ஊழல் எங்களை விட்டுடுங்க. நடக்குதா இல்லையா? அதெல்லாம் எல்லா மாநிலத்திலும் சிக்கனவங்க எல்லாருமே கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இங்கே மட்டும் ஒன்றும் நடக்கவே இல்லை. என்ன உங்களுக்கு மட்டும் என்ன ஆரிய அடிவரடிக்கும் ஆரியத்துக்குமான உறவு என்னன்றது தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. பெரியார் காலத்தில் காலை பிடிச்சிங்க, இன்னும் நீங்கள் விடவே இல்லை ஆரியத்தினுடைய காலம். ஆனால் பார்ப்பனர்கள் தான் நொட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த பக்கம் போய் எல்லாத்தையும் விற்றுட்டு அவங்க கூட உறவு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அதை மக்களை மடம் மாற்றுறதுக்காக இவ்வளோ பிரச்சனைகளுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளார இந்த யோக்கிய வாங்கலாம் மனுஷங்க ஓட்டுது கேட்டு தானே போகிறீங்க. நீங்கள் எல்லாருமே இவ்வளோ அரசு ஊழியர்கள் செத்து சுண்ணாம்பாயிட்டு போராடிட்டு இருக்கிறாங்களே, அவங்க கூட இந்த மேடையில் நீங்கள் எப்போயாவது ஒரு முறை இந்த மாதிரி ஒரு மேடையை கூப்பிட்டு வாங்க தொடர் எங்கள் மேடையை பயன்படுத்துங்க, நாங்கள் இத்தனை பேரும் 20 பேரும் ஒன்றா சேர்ந்து. ஆனால் சகோதரர் அமீர் இருக்கிறார்ல டைரக்டர், ஒரு வீடியோ போடுங்களேன். இது திராவிட கோட்டைக்குள்ளாக இப்படி ஒரு ஓட்டை இருக்கிறது, அரசு ஊழியர்கள் அநீதியாக போராடி கொண்டு நீதி வேண்டி போராடி கொண்டு இருக்கிறார்கள், இந்த அரசு அநீதியாக அவர்களை தடுத்து கொண்டு இருக்கிறது, இது அயோக்கியத்தனம் அக்கப்போர். கொதிச்சு வாங்கலாம் இந்த மேடைக்கு. நீங்கள் அந்த மேடைக்குள்ளே 20 பேர் சேர்ந்து நில்லுங்களேன் அரசு ஊழியர்களுக்காக. எல்லாமே இங்கே இருக்க இந்த மண்ணுக்காக உழைக்கிறவங்க, உங்கள் பெரியார் மண்ணுக்கு உழைக்கிறவங்க தானே. அவங்க போராடிட்டு இருக்கிறப்ப ஏன் கை விட்டுட்டு நிற்கிறீங்க? உங்கள் பெரியார் மண்ணை சுத்தம் பண்ணுறதுக்கு தானே தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்க. ஒரு போராட்டம் இந்த 20 பேர் சேர்ந்து நீங்கள் நடத்திருக்கீங்களா? தூய்மை பணியாளர்கள் சமூகத்துக்காகன்னு இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிறது அதிகமான இதில் பேராக இருக்குது, வேறு ஏதோ ஒரு பேரில் இருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு தம்பி இருக்கிறாரு வாகை திருவள்ளுவனா, அவர் ஒருத்தர். நீங்கள் அந்த சமூகத்தினுடைய படையை திரட்டிக்கிட்டு வரீங்க எதனா ஒரு போராட்டம்னாக்கா. ஆனால் அந்த மக்கள் இப்படி போராடிட்டு இருக்கிறாங்க. எங்கே போயிட்டீங்க நீங்கள் 2 பேரும்? தலைமறைவாயிட்டீங்களா? அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டீங்களா? அருந்ததி சமூகம் அதுக்கு நாங்களே தான் போராட வேண்டுமா? நீங்கள் போராட வேணாம்.
அதிகமானும் வர வேணாம், திருவள்ளூர் நாகை திருவள்ளுவனும் வர வேணாம். கூட வாங்க, இவங்க எல்லாம் இருக்காங்களே, இந்த 20 பேர் மீதி 18 பேர் இருக்காங்களே இந்த பட்டியல், அப்படியே சேர்ந்து போய் தூய்மை பணியாளர்களுக்கும் நீதி வேண்டி போராடுங்களேன் ஒரு முறை. மக்களை மடைமாற்றுவதற்கான இந்த ஏமாத்து மோசடி வேலை இன்னைக்கு 420 இதெல்லாம் பேர். ஒரு சீட்டிங். இந்த அரசை மடமாற்றிட்டு இருக்குது, மக்களை மடமாற்றி. அரசு மிகப்பெரிய துரோகம் இந்த மக்களுக்கு செய்துட்டு இருக்குது. வெளிச்சத்துக்கு வந்துடக்கூடாது. உடனே இப்படி ஒரு மாநாடு போட்டு சீமானை பேசிக்கிட்டு இருந்தால் ஒரு 10 நாளைக்கு அதை பற்றியே ஓடும். ரொம்ப காலம் இதை ஏமாற்றிட்டு இருக்க முடியாது. 26ஓட இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். எவ்வளவு புண்ணியவான்களும் இவ்வளவு ஒரு யோக்கியர்களும் இந்த மாநாட்டுக்கு பதிலாக அரசு ஊழியர்களுக்கோ, தூய்மை பணியாளர்களுக்கோ, வேங்க வயலுக்கோ, அல்லது பஞ்சமி நில மீட்புக்கோ, அரசு ஊழியர் அரசு வழக்கறிஞர்களில் பெண்களுக்கு 30% ஒன்றும் கொடுக்கலன்றதை பற்றியோ இப்படி ஒரு மாநாடு நடத்தியிருந்தால் உண்மையிலே நீங்களாம் மதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. மக்களிடம் அந்நியப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஏதோ கிடைக்கிது, அதனால இந்த போராட்டத்தை நீங்கள் நடத்திட்டு இருக்கிறீங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். உண்மையிலே இது வந்துட்டு திராவிட கோட்டையா, பெரியாருடைய கோட்டையா அப்படி இருந்ததுனாக்கா இவ்வளோ பேர் போராடக்கூடாது, இதுக்கே நீங்கள் வெக்கப்படணும். இவ்வளோ விலைவாசி ஏறி இருக்கக்கூடாது, இதுக்கே நீங்கள் வெக்கப்படணும். இந்த பஞ்சமி நிலத்தை மூட்டு வந்து பிடுங்கி வச்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் கொடுக்காமல் இருக்கிறாங்களா, அதுக்கு வெக்கப்படணும். திரௌபதி அம்மன் கோயில்கள்லாம் மூடப்படுதில்ல, அதுக்கு வெக்கப்படணும். அதுதான் உங்கள் திராவிட கோட்டையினுடைய லட்சணம். போலியாக ஒரு அரசு அதுவும் சொல்லப்போனால் அந்த தியாகராயர் அரங்கத்தில், பிடி தியாகராயர் அரங்கத்தில் மற்றவங்க இந்த மாதிரியான நிகழ்ச்சி நடத்தினாக்கா அனுமதி இல்லை. சட்டம் ஒழுங்கு கெட்டு விடும். இதுக்கு மட்டும் வந்து கிட்டுதா சொல்லுங்கள்? அதுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டுடும். இதுக்கு சட்டம் ஒழுங்கு கிட்டுதா உங்களுக்கு? எப்படி இப்படியான சர்ச்சையான ஒரு நிகழ்ச்சி அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரங்கத்தில் நாளைக்கு நாங்கள் நடத்துகிற ஒரு மாநாடு அனுமதி கொடுத்துருமா திமுக அரசு? நீங்கள் தான் பெரியார் கோட்டையாச்சு, துணிச்சலாக எல்லாம் எதிர்கொள்வீங்களா? நடத்துகிறோம், நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், அனுமதி கேட்குறோம், கொடுத்துறீங்களா நீங்கள்? அதே தியாகராயர் அரங்கத்தில் நாங்கள் இப்படி ஒரு தலைப்பில் மடைமாற்றுவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோம், அனுமதி கொடுக்குமா திமுக அரசு? அது என்ன, இது உங்கள் ஒப்ப மூட்டு சொத்தா? உங்களுக்கு மட்டும் நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அரசு அரங்கம், மற்றவங்களுக்கெல்லாம் கேட்டாக்கா சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும். தனியார் அரங்கத்தில் போய் நடத்தினா கூட இடத்த போய் சீல் வச்சு ஒரு சின்ன புத்தகத்துக்கு உங்களால் எதிர்கொள்ள முடியல. நிகழ்ச்சி நடத்தக்கூடாது, ரத்து பண்ணு சொல்லிட்டு அரங்கத்தை இழுத்து போட்டுறீங்க போலீஸை வச்சு. போலிகளாக மாறிக்கிட்டு இருக்கீங்க, மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி முடியட்டும், அடுத்தது இதை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.